ஹலோ அனிமே லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூ ஆர் மிஸ் சர்வெண்ட். இது வந்து உண்மையிலேயே ஒரு வேற லெவலான அனிமே. ஏன்னா இதுல ஒரு சர்வெண்ட் பொண்ணு வரும். அது சொல்ல போனா ஒரு மெய்டா தான் நம்ம ஹீரோ பார்க்க வருமே. ஆனா அது உண்மையை சொன்னா மெய்டு வந்து சும்மா சொல்ற வேலைக்கு ஒண்டிதான் செய்யற வேலை அசாசின் வேலை. இதுல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து நான் மெய்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஹீரோக்கு என்னென்ன ஆக போகுது. இது ஒரு காமெடி ஆக்ஷன் ஃபேண்டசி அனிமேவா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கொஞ்ச நாளாவே டவுனா தான் இருக்கு. சரி, எதுக்கு வெயிட் பண்றோம்? இதுக்கு மேலேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வீட்டை நோக்கி போறா. அங்க ஹீரோவும் தூங்கின்னு இருக்கான். திடீர்னு டோர் பெல் அடிக்குது. யார் அதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு மெய்டு பொண்ணு தான். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு மெய்டு வேலைக்காக தான். நீங்க என்ன வச்சுக்கிறீங்களா? அதாவது ஒரு மெய்டா? ஹீரோவும் அங்க எதுவுமே யோசிக்காம அப்படியே அந்த பொண்ணை உள்ள வர வைக்கிறான். இவனோட பேரு யோகாய் ஹீட்டோய். சோ இவனை நம்ம யோகாய் இல்ல ஹீட்டோயினே கூப்பிடலாம். யோகாய்க்கு இன்னமும் தெரியல. அதாவது நான் தெரியத்தனமா இந்த பொண்ணை உள்ள விட்டுட்டேனா. ஆனா ஏதோ இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, இங்க ரொம்ப ரூம் குப்பையா இருக்கு. இப்போ இங்க என்னோட பேரண்ட்ஸும் இல்ல. ஹீட்டோய்க்கு இன்னமும் புரியல. அதாவது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணை திரும்ப அனுப்பலாமா இல்ல சில பல கொஸ்டின் நம்ம கேட்கலாமா? ஸோ ஃபைனலி அவன் டிசைட் பண்ணி ஒரு கொஸ்டினையும் கேட்கறான். ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? எங்க ஒர்க் பண்ணீங்க? நான் பேசிக்கலா எந்த விதமான ஒர்க்கும் பண்ணல. அதாவது ஒர்க் பண்ணேன்னு சொன்னா ஒரு அசாசின் வேலையை தான் பண்ணிருந்தேன். என்னோட மாஸ்டருக்கு யாரு டிஸ்லாயலா இருக்காங்களோ அவங்கள நான் போட்டு தள்ளுற வேலையை தான் பண்ணிருந்தேன். இதை கேட்டு இருக்க ஹிட்டோய்க்கு அவங்க நம்ப முடியல. அட நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு ஜோக்கு தானே? என்னது ஜோக்கா? அப்பனா இதெல்லாம் உண்மையா? நான் இந்த பொண்ணை இங்க வச்சுக்கிறது சரியா இருக்காது. இல்லைன்னா எனக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனையாகும். சொல்ல போனா இந்த இடத்துக்கு என்னோட மாஸ்டர் தான் ரெஃபர் பண்ணாரு. அதாவது என்னை இங்க போ சொன்னதே அவரு தான். ஆமா, ஏதோ ஒன்று சொல்றீ. அதாவது என்ன போ சொன்னதுன்னு. அது என்னது? யார் அந்த மாஸ்டர்? அப்பனா உங்களோட மாஸ்டருக்கும் எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்களோட சன்னோட அவங்களோட செகண்ட் சன்னோட ஒய்ஃபோட கசனோட உங்களுக்கு லிங்க் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது வந்து ஸ்டேஞ்சா தான் இருக்கு. நான் இப்போ இவளை இங்கெல்லாம் விடக்கூடாது. இல்லைன்னா எனக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். இப்போ அவளை பார்க்க வேற ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. சரி, இவளை வந்து நான் எப்படியாச்சும் இங்கில இருந்து துரத்தை பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷாலிட்டி இருக்கா? உடனே அவ வெளியில போயிட்டு அவளோட கத்தியை பயங்கர வேகமா தூக்கி அடிக்கிறா. அது மரத்துல அப்படி மாட்டிக்குது. பாத்தீங்களா, இது என்னால பண்ண முடியும். எப்பயுமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு செஞ்சு காட்டணுமே அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணேன். எப்படி இருக்கு என்னோட இது? இதை பார்த்தோன்னே தான் ஹீட்டோய்க்கு இன்னமும் பயமாகுது. எனக்கு வந்து இன்னும் லிங்க் இருக்கு. அது வந்து எனக்கு சரியா தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. நீ வந்து யாரையுமே அசாசினேட் பண்ணக்கூடாது. அதனால உன்னை ஹையர் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஓ, இப்போ அதுதான் விஷயமா? அப்ப என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து போறேன். இப்போதான் நம்ம ஹீட்டோய்க்கே ஒரு நிம்மதி. அட இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. இந்த சைடு அந்த பொண்ணு போகும்போதே யோசிக்கிறா. நான் வந்து இப்போ எங்க போறது? நான் எதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். நான் இப்போ எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. இப்படி யோசனை இருக்கும் போதே பின்னாடி ஹீட்டோய் அந்த பெல்லை தூக்கினே ஓடி வரான். ஏய் மிஸ் சர்வெண்ட், நீங்க வந்து இந்த பெல்லை விட்டு போயிட்டீங்க. ஆனா வர வழியில இன்னொரு வண்டி அவனை முற்ற மாதிரி வந்தா. நல்ல வேலை இதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கர வேகமா அங்க காப்பாத்துறா. ஹேய், நீங்க பார்த்து போக மாட்டீங்க. இப்போதைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி யாரையுமே காப்பாத்தினதில்ல. அதுக்கும் என்னோட இதயம் எதுக்கு இது இப்படி துடிக்குது? ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு. நான் வந்து இதை கொடுக்க தான் வந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. இந்த சர்வெண்ட் பொண்ணு அப்படியே போக ஆரம்பிக்கிறாளா? உடனே அவன் தடுக்கிறான். சர்வெண்ட் நில்லுங்க. என்ன விஷயம்னா இந்த மாதிரி எனக்கு ஒருத்தங்க தேவை. என்னோட வீட்டுல கிளீனிங் வேலை எல்லாம் பண்ணணும். நீங்க வரீங்களா? நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்தோடனே அவ கத்தியெல்லாம் எடுத்து வைக்கிறான். ஒரு கத்தியும் ஒரு டார்கெட்டை போட்டு தள்ளுறதுக்கு பக்காவா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் வேற பண்றாளா. இதனால ஹீட்டோய் ரொம்ப பயந்து போறான். நான் வந்து வெறுமா உங்களை கிளீனிங்காக வேண்டிதான் கூப்பிட்டேன். இதெல்லாம் எதுக்கு? கிளீனிங் தானே. எல்லாருமே எப்படி கிளீன் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட அந்த கிளீனிங்ல சாதாரணமா கிளீன் பண்றது. அதாவது இங்க நிறையவே குப்பை இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க தூக்கி போட்டக்கு அப்புறம் வேக்யூம் வச்சு நல்லா கிளீன் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன். அப்போ எனக்கு புரியுது. இதுக்குள்ள நீங்க யாரையாச்சும் போட்டு தள்ளி உள்ள வச்சிருக்கீங்க அதுதானே? இல்ல அதுல சாதாரணமான குப்பை தான் இருக்கு. அதை வெறுமா கிளீன் பண்ண போதும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் எக்யூப்மெண்ட்டை தரான். தந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவளோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த சர்வெண்ட் பொண்ணு பண்ணதில்ல. இதனால அவளோட கெட்டப்பே ஒரு மாதிரி தான் இருக்கு. அந்த கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்கு இப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்றேன். ஆனா போற வழியிலேயே தடிக்கி வில்ல ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை ஒரு அசாசினால அப்படியே உட்காரா. நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்படி சொல்லும் போதே மண்டையிலே அந்த பக்கெட்டும் வருது. எனக்கு புரியுது. இதுக்கு மேலேயும் நீங்க என்ன ஒரு மெய்டா ஹையர் பண்ண மாட்டீங்க அதுதானே? ஏன்னா ஒரு மெய்டா என்னால இதை கூட பண்ண முடியல. இல்ல உன் மேல தப்பு இல்ல. இந்த மாதிரி நான் தானே உன்னை ஹையர் பண்ணேன். இத்தனைக்கும் உனக்கு அதை பத்தி எந்த விதமான நாலேஜும் இல்ல. அதனால கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் கத்துக்கிறதும் தப்பு இல்ல. நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இதை செய்யலாம். சீக்கிரமாவே இதை முடிக்க முடியும். அதே மாதிரி அவங்க கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. வீடியோ அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. இப்போதான் இந்த வீடியோ அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு காரணம் நீ தான். தனியா பண்ணியிருந்தா கூட எவ்வளவு மோட்டிவேட்டா ஃபீல் பண்ணிருப்பேன்னு கேட்டா அது கிடையாது. அதுக்காக ரொம்ப நன்றி. அட டைமர் அவ்வளோ ஆயிடுச்சா? நான் டைமையே பார்க்கல.
நான் வேற லஞ்சையும் சாப்பிடல, எனக்கு வேற பசி எடுக்குது, உங்களால சமைக்க முடியுமா? அவளோட மூஞ்ச பார்க்கும் போதே ஆளுக்கு புரியுது. அப்போ உங்களால சமைக்க முடியாதா? என்ன மன்னிச்சிருங்க, கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா என்னோட அல்டிமேட் மெனு இருக்கு, நைட்டு நம்ம அதையே சாப்பிடலாம், அதே மாதிரி என்னோட பாத்தியும் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். உள்ள போய் குளிக்கும் போதும் அதே விஷயத்தை தான் அவ யோசிக்கிறா. நான் இது வரைக்கும் அவளோட வாழ்க்கையில அந்த மாதிரி யாருமே சொன்னதில்ல போல, நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அந்த விஷயம் தான் அவளோட மைண்ட்ல ஓடின்னு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க அவனை பத்தி அவன் இன்ட்ரோ கொடுக்கறான். என்னோட பேரு ஹிட்டோய், நான் இப்போ தனியா தான் இருக்கேன், நான் ஒரு ஹை ஸ்கூலர், இப்போ சம்மர் வெக்கேஷன்ல ஏன் கூட என்னோட பேரண்ட்ஸ் இங்க இல்ல. ஆனா இப்போ ரீசெண்டா என் கூட ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு சர்வன்ட் வந்தாங்க, அவங்கள நான் ஹையர் பண்ணேன். ஆனா இதுலயும் என்ன ட்விஸ்ட்னா அவங்க ஒரு அசாசின். இப்போ அவளை கம்பேர் பண்ணா எனக்கு தான் ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் ஆகுது. இந்த டைம்ல அவ குளிச்சுட்டு அங்க ட்ரெஸ்ஸை மாத்தின்னு இருப்பா. அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவ கேபேஜ் வச்சு நிக்கிறா. நீ வந்து இதை பண்ண போறியா? ஆமா, இதை வந்து நான் தான் பண்ண போறேன், ஏன்னா இதை விட்டா எனக்கு நல்ல வேலை எனக்கு தெரியாது, ஏன்னா இதுல நான் கை தேர்ந்தவன். அதே மாதிரி அவ துண்டு துண்டா தான் இருக்கிறா. ஆனா இது வந்து மெயின் டிஷ் இல்ல, இது ஒரு சைட் டிஷ்ஷா தான் அவங்க வச்சிருக்காங்க. இப்பதான் ஆளே அவனோட டிஷ்ஷை காட்டுறான், டோன் காட்சு அப்படின்னு ஒரு டிஷ். இதை வந்து நீ டேஸ்ட் பண்ணிருக்கியா? இல்ல, இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. என்ன சொல்ற, இந்த டிஷ் நீ சாப்பிட்டது இல்லையா? ஏன்னா இது வந்து எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? நான் அந்த கடையில இருக்க கைப்பக்குவம், அவங்க செய்யற அந்த டிஷ் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ரூமர் வந்து என்ன பரவுதுன்னா அந்த சைட் டிஷ் அதுதான் அங்க ரொம்ப ஃபேமஸா. அதுக்கும் மேல இதை ஒண்டி சாப்பிடணும்னு அங்க செலிபிரிட்டி எல்லாம் வருவாங்க சீக்கிரட்டா. அப்புறம் என்ன வந்து இதை சாப்பிட்டு பாரு. இல்ல இல்ல, நான் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட பொருள் எல்லாமே அப்படியே தான் நான் சாப்பிடுவேன். அதாவது சாப்பாடு எதுக்கு, அதாவது வாழ்றதுக்கு, நம்ம வாழணும்னா ஏதாச்சும் ஒண்ணு நம்ம சாப்பிடணும், அதுபடி தான் நான் சாப்பிட்டுருக்கேன். அட என்ன சொல்ற, அப்போனா இதை நீ சாப்பிட்டதே இல்லையா? வேறமா ட்ரை பண்ணி பாரு. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓ விஷயம் அப்படியா? அப்போனா நான் உனக்கு பிரிச்சு தரேன். இந்தா, இது எனக்காக, இது மிஸ் சர்வெண்ட்டுக்காக. அட இருங்க, இந்த மாதிரி நான் பேரையே மாத்திட்டேன். உங்களோட பேர் என்னது? அதுவா, இந்த மாதிரி எனக்கு பேருன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. எல்லாருமே எப்படி என்ன கூப்பிடணும்னு யோசிக்கிறாங்களோ இந்த பேரை வச்சு என்ன கூப்பிட ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தோந்தோ நீங்க அப்படியே கூப்பிடலாம். அப்படியா? இப்போதைக்கு எனக்கு எதுவும் தோணல. அதாவது சாதாரணமா மிஸ் சர்வெண்ட் அப்படின்னு நான் உங்களை கூப்பிடுறேன். அவளுக்கு எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தெரியாது. இது வரைக்கும் பேரை வச்சுலாம் அவ்வளோ யாருமே கூப்பிட்டதில்ல. நானும் அதை அவளைக்கும் கண்டுக்கினதும் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க சாப்பிட்றாங்க. அது அவ சாப்பிடும் போது அவளுக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவ சாப்பிட்ட விஷயத்துல அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதெல்லாம் அவ பார்க்கவே மாட்டா. நாக்கு மறுத்து போன மாதிரி அப்படியே சாப்பிடுவா. இப்போ நான் இதை சாப்பிடும் போது எனக்கு டேஸ்ட் ஃபீல் ஆகுது. நான் குளிக்கும் போது எனக்கு வாமா இருந்தது. அதே மாதிரி இதை சாப்பிடும் போது இந்த மீல் இதுவும் எனக்கு வாமா இருக்கு. அதே மாதிரி அந்த பர்சன் அவனும் எனக்கு வாமா தான் இருக்கான். சரி, இந்த மாதிரி நீ சாப்பிட்டல, அது எப்படி இருக்கு? அதுவா, உண்மையிலேயே இது நல்லா இருக்கு. இப்ப அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவ பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. நம்ம மிஸ் சர்வெண்ட் நிறைய பேரை கொல்லுவாளா, சோ அவன் மேல ரத்த கரையா இருக்கும். இந்த மாஸ்டரும் அவங்க சொல்லிருப்பாரு, உன் மேல பாரு எவ்வளவு ரத்தமா இருக்கு, உன்னோட கலரும் ரொம்ப ஒயிட்டா இருக்கு, ஏன் உன்னோட ஸ்கின் உன்னோட ஹார்ட் எல்லாமே கோல்டா இருக்கு. எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல. அப்படி இவன் கூப்பிடவும் நான் விரும்பல. ஆமா, என்னாச்சு? நீ வந்து சாப்பிடலையா? அதை ஒண்டி சாப்பிடுற. இந்த மாதிரி சோயா சாஸும் இருக்கு, அதையும் மேல போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், ருசி நாக்குல பயங்கரமா இருக்கும். சோயா சாஸா? ஆமா, மேல சும்மா ஊத்தி சாப்பிட்டு பாரு. அதே மாதிரி அவ பண்றா, அது அவ்வளவு ருசியா இருக்கு. ஆமா, எப்படி இருக்கு? இது உண்மையிலேயே டெலிஷியஸா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல. இதுக்கப்புறம் அங்க ஹிட்டோய் ஒரு ரூமையும் ரெடி பண்ணிருக்கான். சர்வெண்ட் பொண்ணு அங்கதான் இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அவன் தூங்குறான். தூங்கும் போது அவனுக்கு ஒரு கெட்ட கனவு தான். அதனால ஹிட்டோய் அப்படியே எழுதுக்கிறான். என்ன கனவு அது? சரி, இந்த மாதிரி ரேமன் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன், அதை போய் சாப்பிட வேண்டியதான். ஆனா போற வழியிலேயே கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. உனக்கு இப்பதான் அங்க பழைய விஷயமே ஞாபகம். சர்வெண்ட் பொண்ணு சொல்லிருப்பான், நான் ஒரு அசாசின். அப்போனா என்ன யாராச்சும் அசாசின் பண்றதுக்கு வந்திருக்காங்களா என்ன? உள்ள போய் பார்க்கும்போது அவன் நின்று இருக்கா. பின்னாடி திரும்பும் போது அவளோட முகலாம் ரத்தமா இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அது ஒன்றும் ரத்தம் இல்ல, சோயா சாஸ் தான். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுதான் ஒரு மாதிரி நக்கின்னு இருக்கா. ஆமா, நீ வந்து என்ன பண்ணிருக்க இங்க? அதுவா, இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒண்ணு, நாளைக்கு என்னோட கடைசி நாளா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த சோயா சாஸை நான் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்தேன். ஓ, எனக்கு புரியுது, அதாவது உனக்கு பசியா இருக்கு. சரி, அதுக்கு தான் நானும் இங்க வந்தேன். உனக்காக சாப்பிட்றதுக்கு நானே ப்ரிப்பேர் பண்ணி தரேன். அவன் சில பல டிஷ்ஷையும் ப்ரிப்பேர் பண்ணி தரான். அதை அவ சாப்பிட்டு பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஓ, அப்போனா உனக்கு இந்த சோயா சாஸோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்குமா? ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஏதோ ஒன்று இந்த மாதிரி நான் கேட்குறேன்னு தப்பாத்துக்காதீங்க. நான் வரும்போது நான் உங்களோட ரூம் பக்கம் வந்தேன். உங்களோட ரூம்ல இருந்து ஒரு மாதிரி பயங்கரமா கத்துற மாதிரிலாம் சவுண்ட் வந்தது. நானும் யோசிச்சேன், அதாவது உன்னை யாராச்சும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க நானு. அதனாலேயே நான் உள்ள வந்தேன். உள்ள வந்து பார்க்கும்போது நீ வந்து அழுவுற மாதிரி இந்த, அதாவது ஏதாச்சும் உனக்கு கெட்ட கனவு வந்ததா? நீ அப்ப என்ன பாத்தியா? இது வந்து ரொம்ப எம்பாரஸா இருக்கு. ஆமா, நான் உன்னை பார்த்தேன். இதே மாதிரி எனக்கும் கனவு வந்தது. அந்த கனவுல என் முன்னாடி அந்த சோயா சாஸோட பெரிய டப்பா இருந்தது. அது என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நீ என்ன எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஆனா நான் காலியாக மாட்டேன். அது அப்படியே நக்கலாம் நான் போனேன். அதுக்குள்ளேயே நான் எழுந்துட்டேன். ஓ அப்படியா? இது ரொம்ப சோகமான விஷயம்ப்பா. உனக்கு வந்த மாதிரியே எனக்கும் ஒரு பயங்கரமான நைட் மேர் வந்தது. ஆனா உன்னை பார்க்கும்போது நான் ரொம்ப சோகமா இருந்தேன். எனக்கு அந்த டைம்ல என்ன பண்ணுன்னே தெரியல. சரி, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா எனக்கு வந்து நைட் மேர் அப்போலாம் எங்க அம்மா விட்டு நான்
நான் பிரியிற மாதிரியே ஒரு கனவு வரும். அதனாலேயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவேன். நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மாவோட மடியில தான் நான் எப்பயுமே தூங்குவேன். நான் தூங்காத நாளையில அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ அதுதான் விஷயம்னா நீ வந்து என்னோட மடியில தூங்கலாம். என்னது? இல்ல அது வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் அப்படி பண்ணேன். ஆனா இப்போ அப்படி பண்றது சரியா இருக்காது. அப்போனா நீ வந்து தூங்க மாட்டியா? எல்லாருமே சொல்ற மாதிரி தான் நான் ரொம்ப கோல்டான போல. ஏன்னா என்னை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நான் பிறந்ததே மத்தவங்கள கொல்றதுக்கு தான். இப்படி அதை பத்திலாம் யோசனை இருக்கும்போதே சடனா அவன் வந்து தூங்குறான். அட, இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதே மாதிரி வார்மா இருக்கு. ஆமா, உனக்கு ஒண்டி இல்ல, எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மாஸ்டர் ஹீட்டோ? இல்ல, நீங்க வந்து வெறுமா ஹீட்டோன்னு கூப்பிட்டாலே போதும், மாஸ்டர்லாம் எதுக்கு? சரி, நான் அப்படியே பண்றேன். இப்படிதான் எங்களோட ஸ்டோரி ஆரம்பிச்சது. அதாவது லோன்லியா இருக்க ஒரு மெய்டுக்கு ஒரு ஃபேமிலி என்னால கிடைச்சது. சரி, பார்க்கலாம் இதுக்கு மேல என்னென்ன ஆக போகுதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலதான் இந்த அனிமே பயங்கரமா சூடு பிடிக்கும். இந்த அனிமையோட ஸ்டோரி லைனை வச்சு சொல்லலாம். அதாவது இது ஆக்ஷன், ஃபேண்டசி, காமெடி எல்லாமே கலந்தது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.